இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சிறுநீரகங்களை கிளென்ஸ் பண்றதுக்கு, டீடாக்ஸ் பண்றதுக்கான வழிமுறைகள். தொடர்ந்து பல பதிவுகள்ல சித்தர்கள் சொன்ன நெறைய விஷயங்கள நம்ம பார்த்துட்டு வரோங்க. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து பல வருடங்களாக சிறுநீரக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சிறப்பான முறையில நம்ம சிகேடி அப்படின்னு சொல்ற கிரானிக் கிட்னி டிசீஸ், ஹைப்பர் டென்ஷன்னால சிறுநீரகங்கள் சுருக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது நமக்கு இந்த டீடாக்ஸ் மெடிசனை நம்ம எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒருவேளை உங்களுக்கு தைராய்டு பிரச்சனை இருக்கலாம், இல்லை ஹை பிபி இருக்கலாம், யூரிக் ஆசிட் லெவல். இந்த டீடாக்ஸ் ட்ரிங்க் நான் சொல்கிறது எல்லாமே யூரிக் ஆசிட் லெவல் உங்களுக்கு ஹையாக இருந்துச்சுன்னா அதை குறைக்கிறதுக்கான வழிமுறையை எல்லாமே உங்களுக்கு சொல்லும். அப்போது அந்த டீடாக்ஸ் ட்ரிங்க் நீங்கள் எடுக்கும்போது யூரிக் ஆசிட் லெவல் நல்லாவே டாக்ஸின்ஸ் அதிகமாக இருக்கிறது, யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாக இருக்கிறது, இது எல்லாமே நம்ம பார்க்குறோம். அது சரியாகிறதுக்கான வழிமுறைகளை இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹெல்த்தியாக டீடாக்ஸ் ட்ரிங்க் என்னென்ன, அதாவது கிட்னியை கிளென்ஸ் பண்ணுறதுக்கான வழிமுறைகளை தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுக்க போகிறது என்னன்னு, இது எல்லாமே எடுத்து ஜூஸாக ரெடி பண்ணிக்கோங்க, ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஒரு 150 ml காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கணும். இது எப்படி குடிக்கணும்னா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுக்கும்போது சிறுநீரக பாதிப்புகள் இல்லாமல், நமக்கு கிட்னியில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும்னா தாராளமாக இதை நீங்கள் எடுத்துக்கலாங்க. இப்போ இது யார் யார் எடுத்துக்கலாம்? Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிறுநீரகங்களை கிளென்ஸ் பண்ணுறதுக்கு, டீடாக்ஸ் பண்ணுறதுக்கான வழிமுறைகள். தொடர்ந்து பல பதிவுகளில் சித்தர்கள் சொன்ன நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துட்டு வரோங்க. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து பல வருடங்களாக சிறுநீரக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சிறப்பான முறையில் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்குறோம். நிறைய பேர் நம்ம பதிவை பார்த்துட்டு ஓகே இப்படியெல்லாம் இருக்கு, இதெல்லாம் எடுத்துக்கலாமா, என்கிட்ட சொல்லும்போது எனக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டாக்டர் நீங்கள் சொன்ன விஷயங்களை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன், இப்படியெல்லாம் இருந்தது, அந்த ஹோம் ரெமெடி நீங்கள் சொன்னீங்க, இந்த மெடிசன் சொன்னீங்க, ட்ரை பண்ண நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு மெசேஜ் மூலயமா சொல்கிறீங்க, கால் பண்ணி சொல்கிறீங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்களே ரிப்போர்ட்ஸ் வந்து நிறைய பேர் எடுத்துகிட்டு இந்த ஹோம் ரெமெடி நான் ட்ரை பண்ணால் நல்லா இருக்குது அப்படின்லாம் சொல்கிறீங்க. எந்த ஒரு ஹோம் ரெமெடி நீங்கள் யூடியூப்பில் எந்த வீடியோ பார்த்தாலும் ஒரு முறை டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் எடுக்கலாமா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுங்களேன். ஓகேங்களா? நல்லது ஓகே, இல்லை ஏதாவது ஒரு சின்ன சைடு எஃபெக்ட் மாதிரி இருக்குன்னா அதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எந்த ஹோம் ரெமெடியாக இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்லதாக இருக்கும். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க, அதாவது சிறுநீரகத்தில் கற்கள் இருக்குது, ரீனல் கால்குலை இருக்குது, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், அதுக்கப்புறம் யூரினரி பிளாடரில் ஸ்டோன் ஃபார்மேஷனாக இருக்குது, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொன்னாலோ, இல்லை சிகேடி அப்படின்னு சொல்கிற கிரானிக் கிட்னி டிசீஸ், ஹைப்பர் டென்ஷன்னால் சிறுநீரகங்கள் சுருக்கம் ஏற்பட்டிருக்கு, இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது நமக்கு இந்த டீடாக்ஸ் மெடிசனை நம்ம எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒருவேளை உங்களுக்கு தைராய்டு பிரச்சனை இருக்கலாம், இல்லை ஹை பிபி இருக்கலாம், யூரிக் ஆசிட் லெவல். இந்த டீடாக்ஸ் ட்ரிங்க் நான் சொல்கிறது எல்லாமே யூரிக் ஆசிட் லெவல் உங்களுக்கு ஹையாக இருந்துச்சுன்னா அதை குறைக்கிறதுக்கான வழிமுறையை எல்லாமே உங்களுக்கு சொல்லும். அப்போது அந்த டீடாக்ஸ் ட்ரிங்க் நீங்கள் எடுக்கும்போது யூரிக் ஆசிட் லெவல் நல்லாவே குறைய ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு கிட்னி ஃபங்க்ஷன் நார்மலாக இருந்தாலும் டாக்ஸின்ஸ் அதிகமாக இருக்கிறது, யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாக இருக்கிறது, இது எல்லாமே நம்ம பார்க்குறோம். அது சரியாகிறதுக்கான வழிமுறைகளை இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹெல்த்தியாக டீடாக்ஸ் ட்ரிங்க் என்னென்ன, அதாவது கிட்னியை கிளென்ஸ் பண்ணுறதுக்கான வழிமுறைகளை தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுக்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லி இலைகள் இருக்குது பார்த்தீங்களா, கோரியாண்டர் லீவ்ஸ், இதை தாங்க நீங்கள் எடுக்க போகிறீங்க. இதை எவ்வளவு எடுக்கணும்னா ஒரு 2 கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. 2 கைப்பிடி அளவு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலைகள், சிறு துண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கணும், சிறு துண்டு அளவுக்கு இஞ்சி. ஸோ அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சிறுநீரகங்களை நல்லாவே கிளென்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடியது. நம்ம உடலில் இருக்கக்கூடிய ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை உடல்ல இருந்து வெளியேற்றக்கூடியது. இது வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போது 2 கைப்பிடி அளவு நம்ம கொத்தமல்லி இலைகள், ஒரு சிறு துண்டு இஞ்சி, இதை ரெண்டுமே எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம்,
சரிங்களா? இது எல்லாமே எடுத்து ஜூஸாக ரெடி பண்ணிக்கோங்க, ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஒரு 150 ml காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கணும். இது எப்படி குடிக்கணும்னா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுக்கும்போது சிறுநீரக பாதிப்புகள் இல்லாமல், நமக்கு கிட்னியில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும்னா தாராளமாக இதை நீங்கள் எடுத்துக்கலாங்க. இப்போ இது யார் யார் எடுத்துக்கலாம்? உங்களுக்கு சுகர் இருக்குது, பிபி இருக்குது, இல்லை கொலஸ்ட்ரால் இருக்குது, எடுத்துக்கலாம். தைராய்டு பிரச்சனை இருக்கா? இந்த ஜூஸை நீங்கள் குடிக்கலாம். வாரத்துக்கு ஒரு 4 நாட்கள், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் குடிச்சுக்கோங்க. கிட்னியில் இருக்கக்கூடிய அந்த டாக்ஸின்ஸ் நமக்கு ரிமூவ் ஆகும். இந்த மாதிரி எத்தனை நாள் குடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 வீக்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ மொத்தமாகவே இது வந்து நம்ம ஒரு 7லேருந்து 8 முறை இந்த ஜூஸை குடிக்கணும். 2 வாரத்தில் 7லிருந்து 8 முறை இந்த கொத்தமல்லி ஜூஸை நம்ம குடிக்கணும். அதற்கு அடுத்ததாக இன்னும் ஒரு ஜூஸ் சொல்கிறேன். ஆல்டர்னேட்டிவ் டேஸாக இதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுதாங்க பீட்ரூட். பீட்ரூட் ஜூஸ் நம்ம எப்படி எடுக்கலாம்? அதாவது நம்ம சிறுநீரகங்களில் இருக்கக்கூடிய கழிவுகளை முழுவதுமாக வெளியேற்றுவதற்கு பீட்ரூட் ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க. அப்போ பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு அதில் பாலிஃபினால்ஸ் அதிகமாக இருக்குது, எக்ஸஸ் ஆஃப் ஃபைபர், சால்யூபிள் ஃபைபர் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உடலில் எங்கே டாக்ஸின்ஸ் இருந்தாலும் அதை வெளியேற்றுவதற்கும் பிளட் ப்ரெஷரை குறைக்கிறதுக்கும் நமக்கு பீட்ரூட் பயன்படுது. இந்த பீட்ரூட் முக்கியமாக பிளட் ப்ரெஷரை குறைச்சிதுனாவே சிறுநீரகங்கள் நமக்கு பாதுகாப்பாக இருக்கும்னு சொல்லலாங்க. அப்போ சிறுநீரகங்களில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறவும், ரத்த நாளங்கள் சரியாக இருக்கவும் பீட்ரூட் ஜூஸ் பயன்படுது. இந்த பீட்ரூட் ஜூஸும் எப்படி குடிக்கலாம்னா, ஒரு பாதி அளவு, சிறு துண்டு அளவு பீட்ரூட் எடுத்துக்கோங்க. இதனோட கொஞ்சம் வெள்ளரிக்காய் சேர்த்துக்கோங்களேன். வெள்ளரிக்காயும் உடலோட உஷ்ணத்தை குறைக்கும். ஏன்னா சிறுநீரகம் பாதிப்பு இருக்குனாவே அதிகமான உடல் உஷ்ணம் இருந்தால் வரக்கூடியது தான். அப்போது பீட்ரூட்டும் வெள்ளரிக்காயும் சேர்த்து எடுத்துக்கோங்க. இதில் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இதை ஜூஸாக ரெடி பண்ணி நம்ம ஆல்டர்னேட்டிவ் டேஸ், ஒரு நாள் விட்டு ஒரு நாள், அப்போ ஒரு நாள் கொத்தமல்லி ஜூஸ், ஒரு நாள் பீட்ரூட் ஜூஸ், இப்படி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுக்கும்போது நம்ம சிறுநீரகங்கள் இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு வெளியேற ஆரம்பிக்குது. ஸோ டோட்டலாக நம்ம பார்த்தோம்னா இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடியது தான். ஸோ முக்கியமாக இந்த மருந்துகளோட இதை நீங்கள் எடுத்துக்கலாம். இதை எந்த ஸ்டேஜில் இருக்கவங்க எடுக்கலாம்னு நான் சொல்லிட்டேன். சிகேடி ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்கா, இதை நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை சிகேடிலாம் கிடையவே கிடையாது, ஏன்னா அடுத்தடுத்த ஸ்டேஜில் இதை நீங்கள் எடுக்க வேண்டாம். கண்டிப்பாக டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். ஒருவேளை உங்களுக்கு கிட்னி ஸ்டோன் இருக்குது, இல்லை அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், வெள்ளைப்படுதல் பிரச்சனை, பிளாடரில் ஸ்டோன் இருக்குது, ப்ரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட், இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாங்க. இதுக்கப்புறம் சித்த மருந்துகள் அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா ஹை பிளட் ப்ரெஷர் தான் நமக்கு கிட்னியில் சுருக்கத்தை ஏற்படுத்துது. அப்போது இந்த ஹை பிளட் ப்ரெஷரை நம்ம எப்படி சரி செய்யலாம், ஹை பிளட் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுறதுக்கான வழிமுறைகள், அதே சமயம் சிறுநீரகங்களும் பாதுகாக்கப்படணும்னா நீங்கள் ஏலக்காய் கஷாயமாக எடுக்கலாம். ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு 5-6 ஏலக்காய் நல்லா தட்டி, 1-2 தட்டி 5-6 ஏலக்காய் போட்டுக்கோங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. பாயில் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 5-6 புதினா இலைகளும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு 2-3 துளி தேன் சேர்த்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஹனி மிக்ஸ் பண்ணி இந்த தண்ணீரை குடிக்கலாம். எந்த டைம்லனா, காலையில் நீங்கள் ஜூஸ் குடிக்கிறீங்கன்னா ஈவினிங் டைமில் இந்த ஏலக்காய் தண்ணீரை குடிக்கும்பொழுது நம்ம கிட்னி மட்டும் இல்லைங்க, உடலில் இருக்கக்கூடிய ஹைப்பர் டென்ஷன், அதாவது ஹை பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோலுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ போதுமான அளவு தண்ணீர் குடிச்சிக்கோங்க. நல்ல உறக்கம் தேவை. அதிகமான உப்பு பயன்படுத்தவே வேண்டாம். பாதி அளவு இல்லை அதுக்கும் குறைவாக உப்பு எடுத்துக்கோங்க. ஸோ அவுட் சைட் ஃபுட் நிறைய சாப்பிட்றதெல்லாம் தவிர்த்துட்டு அதிகமான வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு இது எல்லாமே எடுக்கும்போது கிட்னி டேமேஜ் அதிகமாக ஆகாமல் இருக்கும். மேலும் சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தது, உங்களுக்கு சித்த மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.